ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. கேரளாவில் நாக தெய்வங்கள் குறிப்பாக சர்ப்பகாவு மற்றும் நாக கோவில்களில் வழிபடப்படுகிறார்கள். நாக பஞ்சமி போன்ற திருவிழாக்களில் பாம்புகளை கட்டுப்படுத்துவதாகவும் பக்தர்களை பாதுகாப்பதாகவும் நம்பப்படும் நாக தெய்வமான மானசா தேவியை வழிபடுகிறார்கள். நாக தெய்வங்களின் உருவங்கள் அல்லது சிலைகளை வைத்து பூஜைகள் செய்து சடங்குகளின் போது விளக்குகளை ஏற்றுகிறார்கள். பிரசாதமாக நூறும் பாலும் கொடுக்கிறார்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நாக வழிபாடு ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகின்றது. நாக தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. கேரளாவில் நாக வழிபாட்டில் நாக தெய்வங்களை புகழ்ந்து பாடும் புல்லுவன் பாட்டு ஒரு முக்கிய அங்கமாகும். இது புல்லுவ சமூகத்தினர் பாடும் ஒரு பாரம்பரிய இசை வடிவம். புல்லுவ வீணை எனப்படும் ஒரு ஒற்றை கம்பி கருவி இதனுடன் பயன்படுத்தப்படுகிறது. புல்லுவன் பாட்டு நாக தெய்வங்களை அழைக்கும் சிறப்பு சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. நாக தெய்வங்கள் வழிபாடு பற்றி விளக்கவும். நாகலோகம் அப்படிங்கிறது இந்தியாவில் அட்லீஸ்ட் ஒரு 4 இடங்களில் இருக்குது. நாகாலேண்ட் அப்படிங்கிறீங்க இல்லையா, அந்த இடம் இருக்குது. அப்புறம் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது, சிர்கா அப்படின்வாங்க. அந்த இடத்துல நாகலோகம் இருக்குது. நான் கூட அங்கே போயிருக்கேன். போய் அதெல்லாம் பாம்புகள்லாம் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இந்த தமிழ்நாடு, கேரளா, பார்ட் ஆஃப் கர்நாடகா இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஒரு காலத்தில் அரவா நாடு அப்படின்வாங்க. அரவம்னா பாம்பு. ஸோ அதிலிருந்து தான் அரவவாள்ளு அப்படின்னா தமிழங்கங்கிற பேரே வந்துச்சு. அதனால் இந்த ஏரியா பூராவும் பாம்புகளுக்கு சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் கருமாரியம்மன்றீங்க, இன்றைக்கி சிலை இருக்குது கருமாரியம்மன் கோயிலில். ஆனால் அந்த சிலைக்கு பேக் சைடில் இருக்கிறது பாம்பு தான். பெரியபாளையம் போகிறீங்க, பெரியபாளையத்தில் பாம்பு தான் இருக்குது. அதுக்கு ஃப்ரண்ட்டில் முகப்படம் தான் பாதி வச்சுருப்பாங்க. நாகர்கோயில் இருக்குது, அங்கே பாம்புகளுக்கு பூஜை பண்ணுறாங்க. இப்படி பல இடங்களில் இந்த நாக வழிபாடு இருக்குது. அதில் கர்நாடகாவில் ஜாஸ்தி இருக்குது. அங்கே வந்து முருகனுக்கு பேரே வந்து நாக சுப்பராயுடு அப்படின்வாங்க. சுப்பராயுடுன்னா முருகன், நாக சுப்பராயுடுன்றாங்க. இப்போ சுப்பிரமணியா கோயில் இருக்குது, அது 6 தலை நாகமாக அங்கே முருகர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஹியூமன் பாப்புலேஷன்லாம் கம்மியாக இருந்தது. அண்டு நேச்சர் இருக்குது இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றா காடுகளாக இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் இருந்த இடங்கள்லாம் வந்து இப்போ கேரளாவில் நீங்கள் சபரிமலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா செங்கனூருன்னுவாங்க. அந்த செங்கனூர் உண்மையில் என்ன சிங்கனூர். அப்புறம் செங்கனாச்சேரின்னுவாங்க, அது சிங்கனாச்சேரி. ஸோ அதெல்லாம் சிங்கங்களெல்லாம் இருந்த இடம், வனவிலங்குகள்லாம் இருந்த இடம். இப்படி நேச்சர் இருந்த இடத்துல தான் நம்மளுங்கெல்லாம் போய் இன்றைக்கி உட்காந்துன்னு இருக்கோம் வீடு கட்டிக்கின்னுட்டு. ஸோ ஆஸ் வி ஸ்டார்டட் அட்வான்ஸிங் அண்ட் கிரியேட்டிங் அவர் ஓன் ஹேபிட்டட்ஸ், வசிக்கும் இடங்கள், அதுங்கெல்லாம் காட்டுக்குள்ளே அங்கே இங்கெல்லாம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அதனால் நாகலோகம்னு ஒன்று இருக்கிறது உண்மைதான். இது எல்லா காலகட்டங்களையும் இருந்திருக்கு. அர்ஜுனன் அமெரிக்கா போயிருக்கான் இல்லையா, அது நாகலோகன்றாங்க. அமெரிக்காவில் அவன் போய் ஒரு நாக தேவத்தை, ஒலுப்பின்னு பேர் அவளுக்கு, அவளை கல்யாணம் கட்டிக்கின்னு அவளுக்கு ஒரு குழந்தை பெற்றிருக்கான். அந்த குழந்தைக்கு பப்ருவாகனன்னு பேர். இவன் தர்மபுத்திர அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக ராஜசூய யாகத்துக்காக ஒவ்வொரு நாடாக போவாங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா சண்டை இருக்காது, இல்லைன்னா சண்டை போடணும். இப்போ அந்த பப்ருவாகனுங்கிறவன் அர்ஜுனன் தன் அப்பான்னு தெரியாமல் இவங்ககிட்ட சண்டைக்கு வரான். இப்போ 2 பேருக்கும் சண்டை நடந்து அதில் வந்து அவன் இறந்துடுறான். உடனே அவங்க அம்மா வந்து நாகலோகத்துக்கு போய் கணவனை கண்கண்ட தெய்வம் சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு ஜோதியை கொண்டாந்து பிள்ளைய உயிர் கொடுத்தா அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்க இல்லையா அந்த காலத்தில், அதெல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தது தான். நிஜமாகவே அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹியூமன் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக ஆக அதுங்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. அந்த பாப்புலேஷன் ஒன்றா தூரமாக ஒதுங்கிடுச்சு, அதில் குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான். இல்லைன்னா ஆல் தீஸ் திங்ஸ் வேர் ஆல்ரெடி தேர். அண்டு பல இடங்களில் இந்த பாம்பு சம்மந்தப்பட்ட நாகாலேண்ட் நான் சொன்ன மாதிரி இருக்குது, சிர்கான்ற இடத்துல இருக்குது, நாகர்கோயில் கேரளா எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் இருக்குது.
கர்நாடகாவில் பல இடங்களில் பாம்பு தான் இன்றைக்கி சாமி. அண்ட் ஸோ ஈவன் அவர் ஓன் டேட்டிஸ் வேர் பேசிக்கலி பாம்பு. இப்போ தான் அதுக்கு சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க. Nine planets and their consort names are as follows: Surya with Usha and Chaya, Chandra with Rohini, Mangala with Shakti, Buddha with Ila, Guru with Tara, Shukra with Sukriti, Shani with Neela, Rahu with Sinhi, Ketu with Chitralekha. Navagrahas belong to Hindu astronomy and play an important role in the Hindu astronomical sphere. It is believed that all 9 planets have their consorts, but only in a few temples these Navagrahas are worshipped with their consorts. Kindly explain about this phenomena. What we call as positive negative terminals for creating electricity or any form of energy, அவங்க மேல் ஃபீமேலுங்கிற அர்த்தத்தில் வைக்கிறாங்க. ஈவன் ஒரு எக்லிப்டிக்கல் முட்டை ஷேப்பில் வச்சு நடுவில் ஒரு எஸ் வரும். அந்த எஸ்னுடைய இந்த பக்கம் பிளாக்காக இருக்கும், இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கும். இந்த ஒயிட்டோட சீடு அதுலேயும் பிளாக்கோட சீடு இதுலேயும் இருக்கும். ஸோ இது அதுவாக மாறும், அது இதுவாக மாறுங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. தவோ ஆஃப் ஃபிசிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அதனால் இந்த பேருங்கெல்லாம் ஜனங்க வைக்கிறது தான். இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறாங்க, அதில் பூரணா புஷ்கலா எங்கேயானா வந்துச்சா? வரல. அண்டு சித்தி புத்தி அப்படின்னு விநாயகருக்கு 2 ஃபார்ம் இருக்குது, வந்துச்சா? வள்ளி தேவியான எங்கேயாவது தான் வந்துச்சா? அதனால் இதெல்லாம் ஜனங்க பிற்காலத்தில் இந்த ஃபோக்லோர்னுவாங்க, கதைங்கள்லாம் சொல்கிற போது ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொன்னாங்க. அந்த காலத்தில் ஜனங்களே நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. தி ஹோல் சொசைட்டி வந்து பலதார மனங்களை சம்மந்தப்படுத்தினதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் கம்மியாச்சு. ஸோ இன்றைக்கி கூட பல இடங்களில் the population decides how many wives or how many husbands a person can have. இதெல்லாம் வந்து ஒரு வேர்ல்டு கஸ்டமில் நடக்கிற விஷயங்களே தவிர கடவுள்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒளி வடிவான விஷயங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பிள்ளையாருன்னு யாரை கும்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் யார்? ரிஷியஸ்ருங்க மகரிஷி அப்படிங்கிறேன் நான். இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் வந்தவங்க தான். நீங்கள் எந்த ஃபார்மை கும்பிட்டாலையும் ஆரம்ப காலத்தில் முருகர்னு நம்ம இன்றைக்கி கும்பிட்டுருக்குறோம். அவர் வந்து பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் 4 பேரில் ஒருத்தர் அவர். ஸோ அவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும் இவர் தியான சேனாதிபதியாக போயிட்டு சண்டை போடுற மாதிரியும். அப்போ அவர் பேர் என்ன? சனத்குமார மகரிஷி. அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு காட்சி வந்துச்சேன்னு. அப்புறமா சொல்கிறார், இது வரைக்கும் நான் அப்படி ஒன்றும் எழுதலை, எப்போ உனக்கு அந்த விஷன் வந்திருக்கோ அந்த மாதிரி நடக்கும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற போது நீ தேவ சேனாதிபதியாக போவே, தேவர்களுக்கு தலைவனாக போ அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் இந்த சூரபத்மன் சிங்கமுகாஸ்வரன் இவங்கெல்லாம் வந்தபோது முருகப்பெருமானுடைய அவதாரம் உலகத்தில் நிகழ்கிறது. சரி, அப்படி நிகழ்கிற போது கூட அந்த சனத்குமார மகரிஷியாக இருந்தார் இல்லையா, அவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதாவது இட் இஸ் நாட் தட் தே வென்ட் இன் டு பெட்ரூம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கற்பனைலாம் பண்ணிக்கக்கூடாது. இவர் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது சிவபெருமான் நேரில் வர்றார். இவர் கண்ணை முழிச்சு பார்க்குற போது சிவன் சொல்கிறாரு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும்ன்ட்டு. நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதிரில் வந்து நின்று வரம் வேணுமான்னா உனக்கு எங்கிட்ட ஏதோ வேலை ஆகணும் போல இருக்குது கேளுன்றார் இவர். சிவனுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு உன்ன மாதிரி ஒரு மகன் பிறக்கணும்பா, பிரம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்கே அப்படின்ட்டு. சரி எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு, தேவாசுர யுத்தம் வருமா, அப்போ வந்து நான் தேவசேனாதிபதியாக அந்த அவதாரத்தில் நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் போ அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்த பார்வதி சொன்னாலாம், அப்பா எனக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளோ நல்ல பிள்ளைய எனக்கு பிறக்க போகுதுன்னு. இப்போ சொல்கிறேன், நீ யாருமா? அந்த ஆள் தான் வரம் கேட்டேன்னு நான் ஓகே சொன்னேன், உனக்கெல்லாம் பிறக்க மாட்டேன், தாயோட கர்ப்பத்தில் பிறக்க மாட்டேன். ஐயோ நிஜன்னு பேர், தாய் கர்ப்பத்தில் பிறக்காமல் இருக்கிறதுக்கு பிறக்க மாட்டேன்ட்டு. அது எப்படி நான் இல்லாமல் அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்ன்ட்டு. அப்போ சிவன் சொல்கிறார், நான் வந்து பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு என்னை துரச்சின்னு போனான், அப்போ நீ என்னை பார்க்கலையேன்ற தாபத்தில் உருகிட்ட, அதுதான் வந்து பஸ்மகுலம். அதாவது தாய் பார்வதி தேவியுடைய உடம்பு இல்லையா, அது உருகி போச்சு, அதுதான் பஸ்மகுலன்றது. அது உன் உடம்பு தானே அப்போ, அதனால் பஸ்மகுலத்தில் இவனை தாங்கணும் அப்படின்னு. ஒரு 6 லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிருத்திகை பெண்டிர்கள்னு பேர். அவங்க மகாவிஷ்ணுக்கிட்ட தவம் செஞ்சுட்டு இருக்காங்க.
உலகத்திலேயே உயர்ந்த மகன் எங்களுக்கு தான் பிறக்கணும்னு. மகாவிஷ்ணு அவங்க எதிரில் வர்றாரு. அவங்க 6 பொம்பளைங்க. அம்மா நீங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, அதனால் நான் யாராவது ஒருத்தர் குழந்தை கொடுத்தா மீதி 5 பேர் எனக்கு சாபம் கொடுத்துருவீங்க. உலகத்திலே உத்தமமான பையன் பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறக்கிறவன் தானே, அவன் இப்போ பிறக்க போகிறான். நீங்கள் 6 பேரும் அவனுக்கு ஃபாஸ்டர் மதர்ஸ். அந்த காலத்துலலாம் ஃபாஸ்டர் மதர்னால் பால் கொடுக்கறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 6 பேரும் பால் கொடுங்க அப்படின்னுறார். அப்போ முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றியிலிருந்து 6 பொறிகளாக வருகிறார். அந்த சரவண பொய்கையில் அவங்க 6 குழந்தைகளும் வராங்க. 6 பெண்கள் எடுத்து பால் ஊட்டுறாங்க. பார்வதி வந்து அந்த 6 குழந்தைங்களும் ஒன்றா சேர்க்குறான். அப்போ 3 முகங்கள் போற்றி அப்படிங்கிற மாதிரி 6 முகத்தானாக அவன் வந்தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் புராணத்தில் வருகிற விஷயம். இதை கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. அதாவது புராணங்களில் வர்ற கதைகள்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு சொசைட்டிக்கு புரியறதுக்காக கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு பிரமிக்கிற மாதிரி செஞ்சது. இப்போ முருகன் யார்? 6 சக்கரம் உண்டு. 6 சக்கரம் இருக்குது நம்ம உடம்புல, தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பித்து. ஸோ 6 முகங்கள் அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க. நீ டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா இருக்காது உடம்புல. யாரால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் நம்ம உடம்புல இருக்கிறது. அதனால் தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் 4, இந்த இடம் 5, இது 6, இதுக்கு மேலே இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 7வது. அப்போ 7 மலைன்றது என்ன? இது 6 முகம்ன்றது என்ன? இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மரங்க. பிரம்மான்றது 4. அது என்ன அர்த்தம்? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, 4 திசைகள் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சிவன்ன்றது 5. அந்த 4 திசையும் மேலே ஊர்துவம்னு சொல்லுவாங்க. 5வது தலை இங்கே இருக்குது. அதனால் சிவனுக்கு 5ன்னு சொல்கிறது. இது எல்லாமே புரியாது இருந்த ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டிக்கு பெரிய தத்துவங்களை புரிய வைக்கிறதுக்காக வந்த கற்பனையான கதைகளே தவிர நீ அந்த மாதிரிலாம் நினைக்க தேவையில்லை. இப்போ ராவணன் 10 தலையோடு இருந்தான்றீங்க. 10 தலை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அதனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவன் உபாசனா பண்ணியிருந்தான், பூஜை பண்ணியிருந்தான். அந்த பூஜைக்கு என்ன பேர்? தசமகாவித்தைன்னு பேர். தசமகாவித்தைன்னாக்கா 10 விதமான அந்த சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவன் அர்த்தம். அதனால் அவன் தசகண்ட ராவணன். கண்டன்னா கழுத்து. 10 மந்திரங்களையும் ஓதி பெரிய ஆளானவன் அர்த்தம். அதனால் புராணங்கள் இருக்கிற விஷயங்களை நீங்கள் அப்படியே நம்ப தேவையில்லை. நமக்கு புரியாத பல விஷயங்கள் அதுக்கு பின்னால் இருக்கும். அண்டு நமக்கு புரிஞ்சாலையும் புரியலைனாலையும் அதெல்லாம் தான் நிஜம். நீங்கள் புராணங்களில் படிக்கிறது பூரா வந்து ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள். முனீஸ்வரன் தென்னிந்தியாவில் நாட்டார் தெய்வமாக வணங்கப்படுபவர். வீரமும் ஆவேசமும் மிக்கவர். இவர் அந்தகாசுரனை அழித்தவர் என்றும் முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக ஞானத்தை அளித்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. முனீஸ்வரன் வேதம் அல்லாத வழிபாட்டு முறைகளிலும் வழிபடப்படுகிறார். முனீஸ்வரர் வழிபாட்டில் சுருட்டு வைக்கிறார்கள், சிலர் மது வகைகள் வைக்கிறார்கள். பாபாஜி, முனீஸ்வரர் வழிபாடு பற்றி தயவு செய்து விளக்கவும். முனீஸ்வரன் அப்படிங்கிறது இவங்க சொன்ன முதல் வார்த்தை நாட்டார் தெய்வம் அப்படின்னாங்க. நாட்டார்னா என்ன? கிராம தேவதைன்னு அர்த்தம். கிராமங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, அவங்கள நாட்டார்னு சொல்லுவாங்க. அதுதான் பின்னால் நாடார் அப்படியெல்லாம் வந்தது. அந்த கிராமங்களில் இருந்து தேவர் ஆல் இன் பிஸ்னஸ் ட்ரேடர்ஸாக இருந்தாங்க. இப்போ கோடிசாமி இருந்தார். அவர் இங்கே வக்கீல் ஏகாம்பரம் சொல்லி தண்டையார்பேட் மணிக்கூண்டுக்கு எதிரில் யூனியன் கார்பைட் பழைய ஃபேக்ட்ரிக்கு எதிரில் இருந்த ஒரு வக்கீல் வீட்டில் பின்பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அங்கே வந்து தங்கியிருந்தார் கொஞ்ச நாள். அவர் அங்கே தங்கியிருந்த போது அங்கே அவருடைய ஸ்பிரிட்டு அங்கே இருந்துச்சு. அவர் ஒரு முனீஸ்வரன். அவரே முனீஸ்வரன். முனி ஈஸ்வரன்னா என்ன? தவத்தினால் ஒரு சிவநிலையை உணர்ந்து கொண்ட மகாத்மாக்கள்னு அர்த்தம். அதுதான் முனி ப்ளஸ் ஈஸ்வரன், முனீஸ்வரன்றது. அந்த மருத்துக்கடியில் அவர் எப்பயோ அவருடைய ஆத்மா ஒடுங்கி இருந்தது. அதனால் கோடிசாமி அங்கே வந்து தங்கியிருந்தார். நான் ஒருத்தர் கோடிசாமியை பார்க்கறதுக்கு போனேன்னா, அப்போ அவர் கிட்ட செருப்புக்குள்ளா கேட்டேன் நான். கோடிசாமி சொன்னார், இது நல்லதில்லை, அவர் போட்டிருந்தது நல்லதில்லை, இதை விட நல்லது கொடுக்குறவனுக்கு தண்டையார்பேட்டை வக்கீல் ஏகாம்பரம் தாத்தா அப்படின்னான். சரின்ட்டு நான் தண்டையார்பேட்டை வக்கீல் ஏகாம்பரம் வீட்டை தேடி போனேன். இப்போ நம்ம போய் சொன்னாலே அந்த வக்கீல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்பணும் இல்லை. கோடிசாமி என்னை போய் அவர்கிட்ட செருப்பு வாங்க சொன்னார், குள்ளா வாங்க சொன்னார்னு. கோடிசாமி எங்கிட்ட சொன்ன போது இருந்த அதே ஆள் அங்கே வந்து நிற்கிறான். ஆமாம், நான் இருந்தேன், இதுதான் மகான்கள்ன்றது.
அவருக்கு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு அவங்க வீட்டில் தேடி பிடிச்சி ஒரு குல்லா ஒரு செருப்பு நம்ம கொடுத்தாங்க. அது நம்ம இப்போது இவங்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க இல்லையா மாடி, அந்த இடத்துல அந்த குல்லாவும் செருப்பும் இருக்குது. இப்போ ஏன் அதை கொடுக்க சொல்கிறாரு? அவர் தண்டையார்பேட்டு வீட்டில் இருந்தபோது அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நடந்து நடந்து அவருடைய எனர்ஜி அந்த செருப்பில் நிறைய போய்க்குது. இதே புறைப்பாளையம் போன போது காலை இப்படி வச்சுருந்தான் உட்காந்துருப்பார், அப்போ நிறைய நடக்கலை அவர். அதனால் அதில் தன்னுடைய எனர்ஜி நிறைய இருக்குன்றதுனால அந்த செருப்பை கொடுக்க சொல்லி சொன்னார். இப்படி பல விஷயங்கள். இந்த முனீஸ்வரனுங்கிறது ஒரு கன்செப்ட். அந்த முனி ஈஸ்வரனாக இருந்து அவர் பூஜை பண்ண அந்த வீடு தான் தண்டையார்பேட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே ஜோலார்பேட்டு பக்கத்தில் பொம்மிடின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பெங்களூரில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் மண்டபமெல்லாம் இருந்தது இல்லையா, அங்கே அந்த மண்டபம் கேம்புக்கிட்ட ஒத்த காலில் நின்று சூரியனையே பார்த்துக்கிட்டு கும்பிட்டு இருந்துக்கிறார். அப்போது ஒரு ஆள் வந்து அங்கே போன உடனே ஒரு திருச்சிக்காரர் யாரோ அவர் கூட நான் வந்துடுறேன்னு சொல்லி அந்த காரில் ஏறிக்கின்னு வந்தார். அப்புறம் லக்ஷ்மி மில்ஸ் தேவராஜ் மொழியார் இல்லையா, தேவராஜ் நாயுடு, அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அப்போ பொறிப்பாளையம் ஜமீன்தார் அவரை பார்க்கறதுக்கு போனபோது மேலேருந்து இறங்கி வந்து பொறிப்பாளையம் ஜமீன்தாருடைய காரில் உட்காந்துட்டார். அப்போது கடைசி நாள் வரைக்கும் பொறிப்பாளையத்தில் அவருக்குன்னு ஒரு மாடி ஹால் இருக்கும், பெரிய ஹாலு. இப்படி படியேறி நீ போன உடனே ஹாலு, அதை தாண்டினாக்கா ஒரு வெராண்டா மாதிரி இருக்கும். அதில் ஒரு கட்டில் இருக்கும், பக்கத்தில் அவர் சேர் இப்படி உட்காந்து இருப்பார். ஜனங்கள்லாம் அவரை பார்க்குறதுக்கு போவாங்க. அங்கே ஒரு பீரோ மாதிரி இருக்கும், வுட்டில் ஓப்பனாக இருக்கும். ஸோ யாராவது ஏதாவது கொண்டு போகிறாங்க இல்லையா அவருக்கு, பழம் அந்த மாதிரி விஷயம், சாக்லேட்டு, அது இதெல்லாம் அங்கலவை அப்படின்னாரு. அதெல்லாம் எதுக்கு? அவரை பார்க்குறதுக்கு வர்ற இந்த ஸ்மால் டேட்டிஸ் இருக்குது இல்லையா, தேவர்கள் இல்லை சின்ன தெய்வங்கள், அவங்களுக்கு தேவைகள் இருக்கும். அதனால் அதில் வச்சாக்கா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ நான் போவேன், நான் போனால் நான் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் எங்களை வேணாம் பஞ்சாட்சர படி அப்படின்னாரு. அதாவது பெரிய ஹால் சொல்கிறேன் இல்லையா, அங்கே 5 படி இருக்கும், அந்த 5 படியில் வெயின்னுவார். ஏன்னா அது சிவபெருமானுக்கு, அதான் அவரே ஆஃபர் பண்ணுற மாதிரி, சிவனுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி அந்த படியில் வச்சா, இங்கே வச்சா தேவர்களுக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ யாராவது போவாங்க, வீட்டிலேருந்து கஞ்சி கொண்டாந்துருப்பாங்க, அவருக்கு வேணும்னாக்கா, அதாவது ஒத்துக்கணும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அப்படின்னாரு. இவங்க ஒரு ஸ்பூனு கஞ்சி வைப்பாங்க, அதை குடிச்சிடுவார். யாராவது சாக்லேட்டு இந்த மாதிரி வச்சாக்கா அங்கே நின்று இருக்கிறவங்களை யாராவது கூப்பிட்டு அப்படின்னா இவங்க போய் கைப்பிடிச்ச உடனே அதில் துப்பிடுவார், அதை அவங்க சாப்பிட்ணும். இப்படிலாம் இருக்கும். ஒரு பிராமின் லேடி யாரோ அவருக்கு மட்டன் வச்சாங்க, இவங்களுக்கெல்லாம் கணக்கு என்ன இருக்குது. அப்போது ஒரு பிராமின் லேடி அங்கே நின்று, அவளுக்கு தீராத அல்சரு, கிரானிக் அல்சரு, அவளை கூப்பிட்டு அப்படின்னு அவள் நம்ம போய் ஒரு மட்டன் கொடுக்க போகிறாருன்ட்டு, உனக்கு தெரிஞ்ச நியாயம் அவருக்கு தெரியாதா என்ன? அவர் வாயிலேருந்து துப்புற போது அதில் ஒரு ரோஜா பூ வந்துச்சு அவளுக்கு. ராகவேந்திர சாமி கூட அப்படி பண்ணியிருக்காருல்ல. ராகவேந்திர சாமி அத்வானிக்கு போகிறாரு, அத்வானி சுல்தான் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள மட்டனை வச்சு ஒரு பட்டு துணியில் போட்டு அவர்கிட்ட கொண்டாந்து வைக்கிறான். அவனுக்கு பயம் வந்துடுது, இவர் சாபம் விட்டா என்ன ஆகும்ன்ட்டு. வேணாம் நீங்கள் சாப்பிட வேணான்ட்டு இவர் தண்ணி அது மேலே தெளித்து இப்போ தரேன்றாரு. உள்ளே எல்லாமே ரோஜா பூ அந்த மாதிரி இருக்குது. ஷிரடி சாய்பாபா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு உங்களை விட நியாயமெல்லாம் தெரியும். தே டோன்ட் நீட் எனி திங். 400 வருஷம் உயிரோடு இருக்கிற ஆளுக்கு இந்த வடையும் மசால் தோசையுமா தேவை? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்களுக்கு தே ஹேவ் தர் ஓன். இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஹனி மாதிரி வரும். அதனால தான் கோடிசாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நார்மல் ஃபுட்டெல்லாம் தேவைப்படுறதில்ல, அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த ஜனங்களுக்கு இருக்கிற இந்த மலை மூத்திரங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏன்னா இனிமே இல்லையா, அவங்க ஏதாவது சாப்பிட்டது தானே அவங்களுக்கு வர்றதுங்கிற மாதிரி. ஸோ முனீஸ்வரன் என்பது ஒரு தவநிலையில், நீங்கள் யாரை ரிஷின்றீங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தவநிலையில் உயர்ந்த நிலையை அடைந்து சிவனுடைய பூஜையை பண்ணி சிவநிலையை அடைந்தவர்கள். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்போ அன்பு தான் சிவமாகுது. அப்போ அந்த சிவநிலையை அடைஞ்ச யார்? நீ கூட ஈஸ்வரன் தான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா சனி என்ற பிளானட்டு அந்த நிலையை அடைஞ்சால் சனி ஈஸ்வரன். அகஸ்தியர் அந்த நிலையை அடைஞ்சார், அகஸ்தீஸ்வரன். ஏன் ராவணன் அந்த நிலையை அடைஞ்சான், அதனால் ராவணேஸ்வரன். நல்லா யோசனை பண்ணுப்பார். அப்போ ஈஸ்வரன்ன்றது ஒரு பிஹெச்டி மாதிரி, தவத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு. அதனால் இந்த ஈஸ்வர நிலையை அடைந்தவர்கள் எல்லாருமே ஈஸ்வரன் தான். இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிஞ்சாக்கா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். Question from Govindan sir.
பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரத்தையும் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தையும் நமது விஞ்ஞானத்தால் உறுதியாக கணக்கிட்டு நமக்கு சொல்ல முடிகிறது. உனக்கு இறைவனை பிடித்திருக்கிறதா என்பது முக்கியமல்ல, உன்னை இறைவனுக்கு பிடித்திருக்கிறதா என்பதுதான் மிகவும் முக்கியம் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் இறைவனிடமிருந்து நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை எங்களது அன்றாட வாழ்வில் எவ்வாறு தெரிந்து கொள்வது? இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை பற்றி ஆன்மீகம் சொல்வது என்ன? சந்திர மண்டலத்தில் முதல்ல இவங்க போனாங்க இல்லையா, ரஷ்யாக்காரங்களே, ஒரு யூரி ககாரின், ஆம்ஸ்ட்ராங், ஸ்மித், 2 பேர் போனாங்க. இப்போ காஞ்சியில் இருந்த சங்கராச்சாரியார் இல்லையா, மகா பெரியவர், அவர்கிட்ட போய் சந்திரனில் கால் வச்சுட்டாங்களாமே அப்படின்னாங்களாம். அவர் சிரிச்சுக்கிட்டே, அவன் போன சந்திரன் தான்ட்டு அவனுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னார். ஏன்னா தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ், அண்டங்கள் கோடி படைத்தான்ற மாதிரி உலகத்தில் எத்தனையோ ஃப்ளோட்டிங் பிளானட்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சுக்கிட்டு இது சந்திரன் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க, அவ்வளோதான். ஒரு நிஜமான சந்திரன், நிஜமான விஷயங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஹியூமன் லெவலில் ஒரு விஞ்ஞானி ராக்கெட்டை வச்சுக்கிட்டு போய் இறங்குற மாதிரி, அது என்ன மீனம்பாக்கம் ஏரோட்ரமா. அதனால தான் பரமாச்சாரியார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பாரதி அந்த காலத்திலே பாடினான், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு பாடினான். 1950 பாடினான். அப்போ யாரும் சந்திர மண்டலத்துக்கு போகவே இல்லை, அதுக்கு பின்னால் போனாங்க. இப்போ ரீசெண்டாக பாரு, ஒரு 2 மாதத்துக்குள்ளே அங்கே போய் சுனிதா வில்லியம்ஸும் அவன் இன்னொரு ஆளும் ஆஸ்ட்ரோனாட்ஸ் 2 பேரும் மாட்டிக்கினாங்க. அங்கே 1 வருஷத்துக்கு மேலே உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆகுது, அங்கேருந்து திரும்பி வர்றதுக்குள்ளே மெக்கானிசம் வேலை செய்யலை, என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் எலான் மஸ்க்குறானே, அவன் புதுசாக இறங்கியிருக்கான் அந்த ஃபீல்டில். அவங்ககிட்ட வாடகைக்கு எடுத்து ஒரு ஸ்பேஸை கொண்டு போய் அது கூட கனெக்ட் பண்ணி அது வழியே இவங்களை கொண்டாந்து அது கடலில் விழுற மாதிரி பண்ணி இப்போ அவங்க 2 பேரையும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அப்சர்வேஷனில் வைக்கிறாங்க. மேலே போய் அவங்க உடம்பு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது, ஏதாவது தொத்து வந்துச்சா இதாங்கிற மாதிரி. அதனால் விஞ்ஞானம் என்பது வாசித்து காணொணாத ஒரு விஷயம். அது அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு கண்டிப்பு கிடைக்குது. நான் தான் சொன்னேன், ஏரோப்ளான்னு ராமாயண காலத்துலேயே 2 இருந்துச்சு. குபேரங்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தார் ராவணன், ஏன்னா அவன் பிரதர் குபேரன். அண்டு இந்திரங்கிட்டேருந்து வந்ததில் தான் நந்தி கிராமத்துக்கு லாஸ்ட்டில் போய் சேர்ந்தார் ராமபெரும். அப்போ ஏரோப்ளான் அந்த காலத்தில் இருந்திருக்கா? புஷ்பக விமானம்னு சொல்கிறாங்க. அது விக்ரமாதித்யன் இன்றைக்கி 800-900 வருஷத்துக்கு முன்னே இருந்தான். அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளானை கண்டுபிடிச்சிட்டேன், அதில் ட்ராவல் கூட பண்ணிட்டேன், ஆனால் இந்த உலகத்துக்கு அதனால் நல்லது நடக்காது, அதனால் இந்த டெக்னாலஜியை நான் யாருக்கும் தெரியாமல் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 200 வருஷத்துக்குள்ளோ ரைட் பிரதர்ஸ், ஆர்வில் ரைட்டு, ஓர்வில் ரைட்டு ஏரோப்ளானை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கிறீங்க. ராமாயண காலத்தில் இருந்திருக்கு, அண்டு விக்ரமாதித்யன் காலத்தில் இருந்திருக்கு. இப்போது அதாவது சக்கரம் காலம், ஒரு விஷயம் வந்து மறைஞ்சு போகுது, திருப்பியும் சக்கரம் சுற்றி வர்ற போது அந்த நாலேஜ் வரும். நாலேஜ் யாருக்கு வரும்? இதுக்கு முன்னால் யாரையாவது அதை ஹேண்டில் பண்ணியிருப்பான் இல்லையா, அவனு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு ஆத்மாவாக இந்த வேறு சரீரத்தில் பிறக்கிறான், அவனுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் காலம் என்பது கரங்கு சக்கரம், மேலது கீழே, கீழது மேலே, மேலது கீழே, கீழது மேலே போயின்னு வந்துன்னு தான் இருக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே புதுசு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் விட பெரிய டெக்னாலஜியெல்லாம் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. சுஷ்ருதன் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற ஆப்ரேஷன் தியேட்ரு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமையே அவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு, அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு டெலஸ்கோப் வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. நம்ம இந்தியாவில் ஆற்காடு பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம்லாம் இருக்குது இல்லையா, அவங்க பாரு 6:31 சந்திரகிரகணம் தெரியும், இந்தியாவில் தெரியும் இல்லை தெரியாது, எல்லாம் அந்த காலத்துலேயே பஞ்சாங்கத்தில் போட்டான் இல்லையா. பஞ்சாங்கக்காரனே அந்த காலத்தில் போட்டிருக்கான். இன்றைக்கி வரைக்கும் அது கரெக்டாகுது. நீங்கள் சிக்காகோவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சயின்ஸ் மியூசியம் இருக்குது. ஒரு சவுத் இந்தியன் விஞ்ஞானியுடைய படத்தை போட்டு டெலஸ்கோப்பே இல்லாத காலத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொன்ன ஆள் இந்த ஆள் தான் அவங்க ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. அதனால் வி திங்க் தட் வி ஆர் நாலேஜபிள், வி ஆர் நாட் நாலேஜபிள். whatever knowledge we think we know is also at times wrong. பென்சிலின் ஒரு காலத்தில் சர்வலோக நிவாரணின்னாங்க, இப்போ சொல்கிறாங்க பென்சிலின் அவ்வளோ ஹார்ம்ஃபுல், அது வேணவே வேணான்னு இல்லையா. எவ்வளோ விஷயங்கள் காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது.
ஸோ இதெல்லாம் இருந்த விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி வர்றது போகிறதெல்லாம். ஸோ டோன்ட் டேக் எனி திங் சீரியஸ்லி. அட் சம் பாயிண்ட் if God wants to disclose some particular knowledge for some benefit of this humanity, அது யார் மூலமாவது வரும், அவ்வளோதான். ஒரு ராஜா ஆர்கமெடிஸை கூப்பிட்டுட்டு எனக்கு தங்க கிரீடம் கொடுத்துக்கிறாங்க, அதில் எவ்வளோ கோல்டு கண்டென்ட்டு நீ சொல்லலைன்னா உன் கழுத்தை வெட்டி போடுறேன்றான். இவன் ஒரு பாத்து டப்பில் படுத்துக்கிட்டு ஐயோ ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு சொன்னால் நம்ம கழுத்து போயிடுமேன்னு தான் பயந்துருந்தான். அவனும் லேபரேட்டரியில் உட்காந்து எதையும் கண்டுபிடிக்கல. அப்போ அவனுடைய வெயிட்டுக்கு அந்த தண்ணி ததும்பி வெளியே வந்தது இல்லையா, உடனே யுரேக்கான்னு கத்திக்கின்னு நடு ரோட்டில் அம்மனமாக வாடினான். எல்லாம் என்ன நாங்கள் ராஜா கேட்ட கேட்டிக்கு விட கண்டுபிடிச்சிட்டேன். என்ன விடன்னா, இப்போ அந்த தங்க கிரீடத்துக்கு இணையான தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளோ வழிஞ்சதுன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுவான். அதெல்லாம் சரி இப்படி தான் போவியான்றான். அப்போ அவன் நேக்கடாக இருந்த விஷயமே அவனுக்கு தெரியல. அப்போ when a person is not in body consciousness, எல்லா என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னு, when his mind or any system is non-operative, the highest truths come out of this body. எல்லாருக்கும் இப்படி தான், ஈவன் ஆன்மீகத்தில் அப்படி தான். ஜெயதேவருக்கு அப்படி தான் கிடச்சிது. அவர் குளிக்கிறதுக்காக போயின்னுக்கிறாரு, அவருக்கு பாதி வழியில் ஞாபகம் வந்துடுது, ஓடி வந்து அப்படியே எழுதிட்டு திருப்பியும் குளிக்க போயிடுறாரு. வந்த உடனே கொண்டா அந்த ஓலையை எழுதணுன்றார். நீங்கள் வந்து எழுதிட்டு போனீங்கன்னு பார்த்தா எழுதியிருக்காரு, அவர் ஏற்கனவே எழுதியிருக்காரு. அது என்ன, ஒரு மெக்கானிக்கலாக நடந்து போகிற போது மைண்டில் அது வந்துச்சு, எடுத்துட்டார். அதுமாதிரி கேரளாவில் ஒரு ஆள் சாமியை பற்றி எழுதுகிறாரு, பூந்தான்மனும். அவருக்கு ஒரு லெவலுக்கு மேலே வைகுண்டம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் அந்த ஓலையை தூக்கி இப்படி தலை மேலே பிடிச்சிக்கிறாரு. அந்த வைகுண்ட காட்சி அவருக்கு கிடைக்குது. உடனே உட்காந்து வைகுண்டம் எப்படி இருக்குன்னு எழுதுகிறார். அது மாதிரி வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். தேர் எவரி சீக்ரெட் இஸ் ஆல்ரெடி தேர். If you are serious and if you are deserving, a fraction of the truth is always disclosed to you. இப்படி தான் விஞ்ஞானமும் நடக்குது, இப்படி தான் மெய்ஞானமும் நடக்குது. இது ஏதோ அவங்க பெரிய பல்புங்க கண்டுபிடிச்சாங்க நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், இறைவனிடமிருந்து நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை காட்க்கும் உனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னான்ட்டு ஒரு குயிஸ் மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. உன்னுடைய கண்ணுக்கும் காதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னாங்க. எப்படின்னாங்க, கண்ணிலிருந்து எப்போ கடவுளை பார்த்தே தீரணும்னு சொல்லி உனக்கு அழுக வருதோ, when your heart melts and tears roll out of your eyes, கடவுளுடைய காது இது தான். அதனால் நீ எப்போ அழுதால் உன்னை பெறலாமே. நைந்து வனைந்து ஏற்றி ஊற்றெழும் கண்ணீர், அதனால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். குனிஞ்சி கும்பிட்டு தாரையாக கண்ணில் தண்ணி வர்ற போது ஒரு நிலையை நீ அறிஞ்சிக்குவ. மரணமில்லாத நிலை என்னன்றது கடவுளுக்கு உணர்த்துவார். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் God and us is the distance between the eyes and the ears. Eyes should melt in love for God. It should cry for the love of God. Then God's here is here. God's ER is HERE. இது விதவிதமான வருது. இன்னொரு பதில் என்ன, மனதானை, மனதில் நின்ற கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. அப்போ கடவுள் மனசில் இருக்கான். மனசுன்றது என்ன, விரல் மாதிரி வாட்ச் மாதிரி ஒரு பாட்டானா இல்லவே இல்லை. மனசுங்கிறது ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு திங்கிங் இன்க்ரீடியன்ட், அவ்வளோதான். அப்போ மனசு அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்த காட்டுறோம் இல்லையா, அது ஹார்ட்டு. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த இடத்துலேருந்து எண்ணங்கள் உதயமாகுது. 1000 வாசல் இதயம், 1000 எண்ணங்கள் உதயம். அப்போது மனதானே, மனதில் இருந்த கருத்தானே. மனசுன்றது என்ன, நீ உட்காந்துக்கிட்டு கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னோடனே ஒரு உன்னுடைய சொந்த கற்பனை. மயில் மேலே முருகர் உக்காண்டிருக்கிற மாதிரி, இது உன்னுடைய கற்பனை தான் இல்லையா. அண்ட் நீ அந்த காட்சிகளில் நம்புறதும் நம்பாமல் போகிறதும் உன்னுடைய இஷ்டம்தான். மயில் மேலே முருகர் இருக்காருன்றதும் உனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு நம்புறதும் நம்பாமல் போகணும் ஒன்று. நீ இப்படி நான் பார்த்தேன்னு யார்கிட்டயா சொன்னால் கூட அவன் ஏன் நம்ப போகிறான், நீ சொல்லி பார்க்கலாம். இப்போ யாருக்கோ அருணகிரிநாதருக்கு அவருக்கு கோபுரத்துலேருந்து கோபுரத்துலேருந்து கீழே குதிக்கிற போது ஒரு வயசான ஆள் மாதிரி முருகன் வந்து சும்மா இரு சொல்லறன்னு போய் உட்காருன்ட்டார். அந்த வந்து தூக்க நாள் பார்க்கறதுக்கு பரதேசி மாதிரி தானே இருந்திருப்பான், யாரோ ஒரு பண்டார மாதிரி இருந்திருப்பான். அருணகிரிநாதர் யார்கிட்டையாவது நான் முருகனை பார்த்தேன் அப்படின்னாக்கா நம்புறது நம்பாது அவன் இஷ்டம் இல்லையா.
எப்பயுமே கடவுள் ஒரு மனித வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறார். கடவுளுக்கு ஒளி வடிவமே தவிர ஒன்ன மாதிரி கண்ணு, மூது, காய், வாக்கு, தலை, ஹேர், பார்பர் ஷாப்பு எதுவும் கிடையாது. மகேந்திரகிரி மலையில் இது யக்ஷவனம், மனுஷால் இதற்கு மேல் வரப்படாது என்ற ஒரு அறிவிப்பு பலகை அங்கு இருப்பதாக தங்களது மகேந்திரகிரி பயண அனுபவங்களை பற்றி சொல்லும்போது கூறியிருக்கிறீர்கள். ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றதால் அடுத்த யுகத்தில் பிரம்மாவாக பொறுப்பேற்கும் வரை அவர் மகேந்திரகிரி மலையில் தவமிருக்க வேண்டியது இறைவனின் சங்கல்பமாக இருப்பதால் அவர் அங்கு தவம் ஏற்றுகிறார். ஆனால் தேவர்களின் ஒரு பிரிவாக இருக்கும் யக்ஷர்கள் மகேந்திரகிரி மலையில் தவமிருக்க வேண்டிய காரணம் என்ன? மகேந்திரகிரி மலையில் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் அதாவது யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புருவர்கள், இந்த மாதிரி எத்தனையோ விதமான பிரிவுகள் இருக்கின்றன. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்களும் நீங்களே தான். மனுஷங்கள்லேருந்து எப்படி நீங்கள் படித்து முடித்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணால் கலெக்டரு, முதல்ல டெப்டி கலெக்டரு, அப்புறம் கலெக்டரு, அப்புறம் கவர்மெண்ட் செக்ரட்டரி, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் உனக்கு அதிர்ஷ்டம் தான் கவர்னரு. ஸோ அந்த மாதிரி இந்த 33 கோடி தேவர்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அதில் கந்தர்வர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இப்போ உங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை கோயிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, தபேலா வாசிக்கிறாங்க, அவங்கெல்லாம் யார்? கந்தர்வர்கள். கோயிலில் இருக்க எல்லாருமே கந்தர்வர்கள் தான். இந்த இது வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்க, இந்த டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க, அண்டு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க. உங்ககிட்டயே இவ்வளோலாம் போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தேவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. அதில் யட்சினிகள், யட்சர்கள்ங்கிறவங்க யாருனாக்கா அது ஒரு பிரிவு. அவங்க வந்து உன்னுடைய காதில் உனக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுதான் யட்சர்கள், யட்சினிகள்னு சொல்கிறது, காதில் சொல்லுவாங்க. அண்டு கந்தர்வர்கள்ன்றவங்க யார்? நீங்கள் பூஜை கீஜெல்லாம் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் மேலே இருந்து உங்களுக்கு மரியாதை பண்ணி பூவெல்லாம் தூவி சென்ட் அடிக்கிறவங்க, பன்னீர்லாம் தெளிக்கிறவங்க, அவங்க கந்தர்வர்கள்னு பேர். இப்படி தேவர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு விதமான வேலைலாம் இருக்குது. அதாவது அவங்கவுங்க செய்கிறாங்க. உங்களுக்கு அங்கே மகேந்திரகிரியில் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கல் இருக்கும், அதில் கோணமணியாக அச்சு வச்சுருப்பாங்க. இது யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டு அப்படின்னு இருக்கும். அதாவது இஃப் யூ வாண்ட் டு கோ பியாண்ட் திஸ் பிளேஸ், நேச்சுரல் உபாதைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நீ விரதம் இருக்கணும்னு அர்த்தம். விரதம் இல்லாமல் நீ போய் காட்டில் உட்காந்து டாய்லெட்லாம் போக முடியாது. அதனால் மலத்தை கட்டு அப்படின்வாங்க. இது யட்சவனம் அப்படின்வாங்க, யட்சர்கள் இருக்கிற இடம் அப்படின்வாங்க. நீ அதை மீறி போகிறேன்னு வச்சுக்கோயேன், அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் மாதிரி இருக்கிறதும் யட்சர்கள் தான். அவங்க எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கலாம். யட்சர்கள் நீ மகாபாரதத்தில் பார்க்குற, பீமன் தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறான், அங்கே வந்து யட்சர்கள் எல்லோரும் மயக்கம் போட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த குளத்தில் தண்ணி எடுக்க போகிற போது. அதெல்லாம் எங்கே வேணா இருப்பாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. அப்போ அந்த யட்சர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் மாதிரி ஃபார்ம் எடுத்துக்கிட்டு நீ அந்த எல்லையை தாண்டுற போது அந்த மரத்தோடைய ஒரு கிளையோ ஏதோ வந்து உன் இடுப்பு கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் சில நேரங்களில் உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். சில நேரத்தில் நீ நாய் மாதிரி ஆகிட்டு 2 கையை முன்னால் வச்சு 4 கால் பறவை மாதிரி மரத்தை சுற்றி சுற்றி டொயின்னு அலைஞ்சிக்கின்னு இருப்பேன். இப்படிலாம் நடக்கும். இந்த அனுபவம் ரமண மகர்ஷிக்கே நடந்திருக்கு. ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்தில் இருந்த காலத்தில் ஒரு நாள் மலை ஏறி போகிறார். 7 தூணன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற போது பெரிய ஒரு ஆலை இலையை பார்க்குறாரு. இந்த இடம்தான் அந்த கல்லால மரம் இருக்கிற இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் ப்ரொசீட் பண்ணுற போது பக்கத்தில் இருந்த புதர்லேருந்து ராட்சச வண்டுகள் வந்து அவரை ஃபுல்லாக கட்சிட்டு அவர் பர்மகார மாதிரி ஆயிடுறார். சரி, நமக்கு உத்தரவு இல்லைன்னு அவர் திரும்பி வந்துடுறார். ஆசிரமத்துக்கு வந்து சொல்கிறார், அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நமக்கு போக உத்தரவு இல்லை அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சிஷ்யங்க இருக்காங்க இல்லையா, ஒரு ஆள் மலையாளி குஞ்சுசாமின்னு பேர், இன்னொரு ஆள் அருணாச்சலம். இவங்க நம்ம போகலான்னு மறுநாள் கட்டு சாதம் கட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போகிற போது இப்படி தான் ஒருத்தன் நாய் மாதிரி குறைக்கிறான், இன்னொருத்தன் வந்து சுற்றி சுற்றி வரான். அப்போது ரமணா எங்களை காப்பாற்று, நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு தான் அழுகுறாங்க. அப்போ ஒரு விறகு வெட்டி ஒரு நீண்ட குச்சி எடுத்துக்கின்னு வந்து உங்களெல்லாம் யாரும் இங்கே வர சொன்னது, இதை பிடிச்சி இந்த பக்கம் போங்க அப்படின்னு அந்த 7 ஜனைக்கு இந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க.
இது அண்மை காலத்தில் 1950s திருவண்ணாமலையில் இருந்த ரமணருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் நடந்த அனுபவம் தான் இதெல்லாம். அதே மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு அவர் எங்கேயோ இதில் இருந்தார், திருச்செங்கோட்டில் பிறந்தார். மைசூர் ராஜா கிட்ட சமையலக்காரனாக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. பழனிக்கு போனாக்கா நல்லா ஆகுன்றாங்க. பழனிக்கு வர்றாரு. அந்த பழனி பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே அந்த வயிற்றில் இருந்த அல்சரிக் ஃபீலிங் எல்லாம் முடிஞ்சு போகுது. இனிமேல் வாழ்க்கை இங்கே தான் பழனியில் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு கன்னடா தான் தெரியும். அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் கூட. அவர் பேர் அர்த்தநாரி, திருச்செங்கோட்டில் இருக்கிற சாமி பேர் வச்சாங்க. அப்போ அங்கே ஒரு பொம்பளை தேவதாசின்னுவாங்க அந்த காலத்தில், அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அதை பார்த்து நீ ஆடுற பாட்டு நல்லா இருக்குதுன்னு கன்னடத்தில் அந்த பாட்டு எழுதி வச்சுக்கின்னுட்டு இவர் பாட ஆரம்பிக்கிறார். அப்போ மறுநாள் யாரோ வந்து ஒரு தம்பரா கொடுக்குறாங்க, ஒரு மீட்டிங் பாடுறார். இனி யாரோ வந்து பிடி பெல் அண்ட் கம்பெனி சுங்கராம் செட்டி ஸ்ட்ரீட்டில் போட்டால் கொட்டையை எழுத்து திருப்புகளை கொண்டாந்து இந்தான்னு கொடுக்குறாரு. இவர் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி பயணியில் இருந்து அவருக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கிது. உடம்பு நல்லா இப்போது. சரி, நம்ம ஒரு குருவை தேடிக்கலாம் அப்படின்னு நேராக திருவண்ணாமலைக்கு வர்றாரு. ரமண மகரிஷி மேலே இருக்கார் இல்லையா, அப்போ அவர் மேலே ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார், மலை மேலே. இவர் போகிற போது நான் உன் குரு இல்லை, உன் குரு கீழே ஒரு எரும மாட்டை கட்டின்னு குளத்தில் நான் போய் பாருன்னு. கீழே வர்றபோது அவர் வந்து அப்படி தான் ஒரு பரபிரம நிலையில் இருப்பார். சேத்துல எரும மாட்டை கட்டின்னு உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் பொறுத்த மாத்திரம் எல்லாமே பரபிரம்மம் தான். அவருக்கு யாருன்னா புது வேஷ்டி சாப்பாடெலாம் கொடுத்தா அங்கே இருக்கிற தோட்டி கொடுத்துருவார். அந்த தோட்டி கட்டினுக்கிற அழுக்கு துண்டை வாங்கி அவர் கட்டிக்குவார். அவன் கொண்டாந்து அந்த கம்பங்கூழி இவர் குடிப்பார். அந்த மாதிரி ஒரு நிலை வருது. இவர் தூரத்தில் வர்றபோது, உனக்கு எதுக்குடா மந்திர உபதேசம், திருப்புகழ் தாண்டா மகாமந்திரம் அப்படின்னாரு. உனக்கு திருப்புகழே போகிறோம், வேறு மந்திரம் வேணாம், நீ வள்ளிமலைக்கு போய் வெயிட் பண்ணு, நான் வரான்னு. இவர் எங்கே இருந்தார், மைசூர் அரண்மனை, நேராக பழனிலேருந்து திருவண்ணாமலை. அவரை அதுக்கு அனுப்புகிறாங்க வள்ளிமலைக்கு. இவர் வள்ளிமலைக்கு வந்துட்டு அங்கே பலவிதமான அனுபவங்கள் அவருக்கு வருது. வள்ளிமலை உச்சியில் இருந்தால் திருத்தணி கோயிலில் மணி டங்குன்னு கதவு அடிக்கிறது கேட்கும், அந்த மாதிரிலாம். அண்டு ஒரு நாள் இவர் உட்காந்துக்கிற போது இவருடைய வெத்தலை போட்டியில் அது காணாமல் போயிடுது. போனால் ஒரு குறை பொண்ணு ஒரு 10-12 வயசில் அங்கே இருக்கான். இவர் வந்து பொட்டி ஏன் திருடிங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. உனக்கு அன்பு பொங்கி வராதா, பாசம் பொங்கி வராதா அப்படின்னு அவன் சொல்லி மறைஞ்சு போயிடுறான். அவள் பேர் பொங்கின்னு இவர் வச்சுக்கிறார். பொங்கி வராதான்னு அவன் சொன்னதுனால. அப்போ ஒரு நாள் ஒரு சீட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறான். இது மாதிரி விரகர நோக்கியும் பாட்டை நீ பாடு, எல்லாருக்கும் இதை சொல்லு, இந்த பாட்டை பாடினா அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா விரகர நோக்கியும் கல்வெட்டு ஒன்று அடிச்சு வள்ளி நேரடியாக வந்து இந்த பாட்டை பாடுறவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கல்வெட்டெல்லாம் இருக்குது அந்த இடத்துல. ஒரு நாள் இவர் படையலெல்லாம் போட்டுனுக்கிற போது மேலேருந்து ஒரு பெரிய கல்லை அங்கே இருக்கிற யாரோ ஒரு தேவத்தை லட்சுமி ஏதோ ஒன்று தள்ளி விடுது. யாரோ இவர் கை பிடிச்சி இழுக்கிறாங்க, இல்லைன்னா அந்த கல் இவர் மேலே விழுந்திருக்கும். இப்படியெல்லாம் கூட காடுங்களில் உண்டு. ஒரு அந்த திருவண்ணாமலை தோட்டி வரான். அப்போ அதுக்குள்ளே பேப்பரில் நியூஸ் வந்துடுச்சு, அவர் சேஷாதிரி சாமிகள் இறந்துட்டாருன்ட்டு. என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு இவர் வருத்தமாகிற போது தோட்டி வரான். வந்து நான் ஒரு டிவோட்டி, அவர் எங்கிட்ட இருக்கிற பழைய சாதம் சாப்பிட்டு புது சாதம்லாம் எனக்கு கொடுத்துருந்தாரு, அவர் போயிட்டாருன்னு அழுதேன். அவர் வந்து நீ போ வள்ளிமலைக்கு நான் வரேன்னு சொல்லிக்கிறாருன்ட்டு. இவருக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மத்தியானம் இவர் படையல் போடுறாரு. போட்ட உடனே ஒரு தங்க நிற கீரிப்புள்ள வந்து அந்த படையில் சாப்பிடுது. அந்த தோட்டி கத்துறான், அதோ சேஷாதிரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்படி பல அனுபவங்கள் அவருக்கு கிடைக்குது. அப்புறம் மெட்ராஸ்க்கு வர்றாரு, தம்பிச்சேரி ஸ்ட்ரீட்டில் இருக்கார். அங்கே காவடியில் அரிசி பருப்பெல்லாம் எடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு கிருத்திக்கு எல்லாருக்கும் வாழை இலை போட்டு பறித்து அவங்கள சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வாழை இலையில் புரளுவார். கந்தசாமி கோயிலுக்கு ஒரு நாள் போகிறாரு. இப்போ அங்கே சாமியார் ஒருத்தர் இருந்தார் வெளியே, சட்டி சாமியார்னு. அவர் சொல்கிறார், நாளைக்கு வாரி கட்டிக்க போகிறான் பாரு அப்படின்னு. இவர் நாளைக்கு கிருத்தி ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜாகிரதையாக இருக்கார், ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்போது எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. உடம்பு பூரா லெப்ரஸி இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் சீவு ரத்தம்லாம் வலிஞ்சிக்கிட்டு வர்றான். அவனை இவங்க கூட உட்கார வச்சா இவங்க ஓடி போடுவாங்க. அதனால் புழக்கடை கதவு திறந்து அவனை கூப்பிட்டு பூஜை ரூமில் ஒரு இலை போட்டு அவனுக்கு பரிமாறிடுறாரு. எல்லோரும் சாப்பிட்டு போனோடனே எல்லா இலையிலையும் புரள்றாரா. பூஜை ரூமுக்குள்ளே போய் அந்த சீவு ரத்தம் இருக்கிற இலையிலையும் புரள்றாரு. அப்போ இவருக்கு ஜோதி வடிவத்தில் முருகனுடைய தரிசனம் கிடைக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு அனுபவங்கள் கிடைக்கும், விதவிதமான அனுபவங்கள். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்குங்கிற மாதிரி.
அதுக்கப்புறம் இங்கே மயிலாப்பூரில் அவருக்கு ஒரு டிவோட்டி இருந்தார். அவர் கடவுளெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது. அவர் வந்து அனுமானந்தான் பிற்காலத்தில் பேர். அவர் பேர் சாது பார்சாரதி. அதுக்கு முன்னால் அவர் பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனராக இருந்தார். அந்த காலத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ப்ரைவேட்டு. அப்போது அவர் வீட்டுக்கு இந்த சாமி போகிறார். போயிட்டு ஷோ கேஸில் ஒரு சிலை இருக்குது. இந்த வைஷ்ணவி ரொம்ப அழகாக இருக்கா, இவளை தூக்கி உங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற மகிழ மரத்தடியில் வச்சு வெள்ளிக்கிழமை ஒரு தேங்காய் உடைச்சி பால் வைக்க முடியுமான்னு உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். இவர் அடுத்த வாரம் ஒரு குறை பொண்ணை கூட்டின்னு வந்து அவளுக்கு அங்கே இருந்த பழத்தை கொடுத்து ஒரு செவப்பு புடவை ரவிக்கெல்லாம் கொடுத்து அவளை நமஸ்காரம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இது ஆன கொஞ்ச நாளில் அந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருந்த ஒரு கப்பலும் முழுகி போச்சு. அவனுடைய ஒய்ஃபு பையன்லாம் ஏர் கிராஷில் செத்து போகிறாங்க. இப்போ தீபாவளிக்கு முன்ன நாள் அந்த ஆள் மென்டலாட்டம் ஆயிடுறான். யார்? அந்த ஐயங்கார் ஆயிட்டு மகிழ மரத்தடியில் இருக்கிற அந்த சிலையை தூக்கின்னு தலைமையில் வச்சுன்னு மயிலாப்பூர்லேருந்து திருமுல்லை வாயிலில் டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் வைஷ்ணவி கோயில்னு இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு மாந்தோப்பு இருந்துச்சாங்க. அந்த மாந்தோப்பில் அந்த சிலையை வைக்கிறாரு. இப்படி தான் நீங்கள் இன்றைக்கி திருமுல்லை வாயிலில் பார்க்குற அந்த வைஷ்ணவி கோயில் இப்படி தான் வந்துச்சு. அங்கே வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பல அனுபவங்கள் கிடைக்கிது. அது தாந்திரிக் பிரதிஷ்டை மாதிரி பண்ணுறாரு. அண்ட் அந்த இடம் இப்போ கூட இருக்குது. ஒரு மாந்தோப்பில் ரொம்ப சிம்பிள் காட்டேஜஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. சில பேர் வேலைக்கு வாங்கின்னு இருக்காங்க, சில பேர் அங்கே கைங்கரியம் பண்ணுறவங்க வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்டு நல்லாயிருக்கும். அந்த கோயில் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். அந்த திருமுல்லை வாயிலில் பாடுங்க. திருமுல்லை வாயிலில் திருமுல்லை வாயிலிலே மாந்தோப்பில் அமர்ந்தவளே திருவல்லி மூலிகையே தேவாதி வைஷ்ணவியே அருள்வல்லி மாமணியே ஆவலுடன் வேண்டுகிறேன் வரும் தொல்லை மாய்த்திடவே வேகமுடன் வாரும் அம்மா அல்லிமா கலைமகளே ஆனை முகன் காந்தம் நீயே நல்லமா லக்ஷ்மியே நாரணனின் ஜோதினியே வில்லாளி ஐயனம்மா வீரபத்ர காளினியே தில்லை மாநகராஜன் தீரசக்தி சூலம் நீயே பெண்ணும் நீ பொன்னும் நீ பூ மஞ்சள் பாலும் நீயே மண்ணும் நீ விண்ணும் நீ மாயமெனும் போதம் நீயே பண்ணும் நீ சொல்லும் நீ பாலைவன சோலை நீயே கண்ணும் நீ கருத்தும் நீ காலமழை ஊற்றும் நீயே. இன்னைக்கு கூட நீங்கள் அது திருமுல்லை வாயிலுக்கு போனீங்கன்னா வள்ளிமலை சரஸ்தான் சாமி யூஸ் பண்ண தம்பரா, அவர் யூஸ் பண்ண செருப்பு, அவருடைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கண்ணாடி ஷோ கேஸில் அங்கே வச்சுருப்பாங்க. ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் போனால் பார்க்கலாம். அவர் ஃபிசிக்கலாக உடம்பு விட்டுறாரு. அப்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐயங்கார் பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து சாமியாகி இந்த ஆசிரமத்தை கட்டினவர். அவங்க இங்கேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நேராக அவருடைய உடம்பை வள்ளிமலைக்கு கொண்டு போகிறாங்க. வள்ளிமலையில் நீங்கள் கீழே ஒரு கோயில் இருக்கும், படி ஏறி போனீங்கன்னாக்கா அங்கே முருகன் இருப்பார் குகையில். அதை தாண்டி மேலே போனீங்கன்னா ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. வள்ளிமலை சரஸ்தான் சாமியை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் அடக்கம் பண்ணியிருக்கிற குகைக்கு ஒரு 5 அடி தள்ளி இப்போ இந்த இடம் இருக்குது. அந்த மாதிரி அங்கே வந்து நிறைய எலும்பு கூடுங்கள்லாம் கிடச்சி தான். வேறு காலங்களில் அங்கே பூஜை பண்ண மகான்கள்து எல்லாத்தையும் போட்டு அது மேலே 3 விதமான மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஒரு 500 இது ஏறி போகணும். 500 அடியில் கஜம் வச்சுக்கோங்க. போனீங்கன்னா 4 கல் நட்டு அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஸோ ரொம்ப விசேஷமான இடம் அது. அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்குனீங்கன்னா மார்புல்லான ஜெயின மதத்துக்காரங்கெல்லாம் பூஜை பண்ண குகைங்கள்லாம் இருக்குது. மார்புளில் இருக்குது. வள்ளிமலை ரொம்ப நல்ல இடம். நாங்கள் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். நான் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், அதில் ஒரு தின மேலே உட்காந்து இருப்பேன். கடை முடினே இருக்கிற போது என் பக்கத்தில் வந்து ஒரு புலி உகரும். அண்டு நம்ம லேசாக கணத்திருந்து பார்த்தா ஸ்லோ மோஷனில் போய் அந்த குகை வாசலில் உட்காந்துக்குவோம். ஒரு ஆள் கிராமத்துக்காரன், நான் எதுவுமே எடுத்துக்காம தான் போனேன். பஞ்சானதம்னு பேர் அவனுக்கு. அவன் ஆரம்பித்தாங்களோ தெரியாது பாவம். அவன் பாட்டிக்கு வருவான், வந்து அங்கே இருக்கிற கீரைலாம் இல்லை அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கீரை இது மாதிரி ஒரு குடிக்கிற மாதிரி கீரை பருப்பு ஒரு கிளாஸ் கொடுப்பான். அவன் ஒரு கிணறு இருக்கும், அதுலேருந்து தண்ணி சேர்ந்து என்னை குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி திருப்பியும் சாயந்தரம் தான் போய்ட்டு மறுநாள் காத்தாலும் வந்துடுவான். அந்த பிற்காலத்தில் நான் மண்ணடிக்கெல்லாம் வந்து இந்த ஆசிரமமெல்லாம் அமைச்ச காலத்தில்
நிறைய பேரை கூப்பிட்டுன்னு போனேன். வள்ளிமலைக்கு வாங்க, இந்த இடம்லாம் சூரியன் காணா சொன்னேன்னு ஒரு இடங்குது. சூரியனுடைய வெளிச்சமே இந்த இடத்துல படாது, எந்த காலத்துலையும் தண்ணி வற்றவே வேண்டாது. இங்கே தண்டபாணியன் கம்பெனின்னு தம்புச்சேரியில் இருக்குது. அங்கே ஒரு ரூம் மாதிரி கட்டி அந்த சாவியெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் போனால் கூட இங்கே லெட்டர் எழுதி அந்த சாவி எடுத்துன்னு போனீங்கன்னாக்கா அங்கே தங்குறதுனா நீங்கள் ப்ரிமிட்டிவாக தங்கலாம். அண்டு அங்கே இடம் இருக்குது. ஆனால் தண்ணி கஷ்டம் என்றைக்குமே இருக்கும். ஸோ நான் ஒரு 30-40 பேரை கூப்பிட்டுன்னு இங்கேருந்து போனேன். போகிற போது எல்லோரும் சொன்னாங்க, இங்கே ரொம்ப தண்ணி கஷ்டம், ரொம்ப வருஷம் ஆச்சு மழை வந்து 44 டிகிரி அடிக்குது டெம்பரேச்சர்னாங்க. அப்போ அப்படி முருகன்கிட்ட கும்பிட்டுட்டு அவர் கொடுத்த பூ எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது விபூதி அதை கொஞ்சம் எடுத்துக்க சொன்னேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு கல் நடுவில் கொஞ்சம் தண்ணி அழுக்காக தேங்கி இருந்துச்சு. இந்த கற்பூரம் பையில் சின்னது, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க சொன்னேன். நேராக போய் அந்த 4 கல் நட்டுக்கிற சிவலிங்கம்ல அந்த இடத்துல அந்த அழுக்கு தண்ணியை சிவ மேலே கொட்டி இந்த விபூதி பூவெல்லாம் போட்டு ஒரு அந்த இடத்துல பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ தான் என்னுடைய உடம்புல இருந்து அந்த டான்ஸ் வந்துச்சு. நீங்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விதமான டான்ஸ் போஸில் நான் ஆனதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்போ வந்தது தான், வள்ளிமலையில் வந்தது. 2 தடவை எனக்கு ஆரம்ப காலத்தில் வந்துச்சு. ஒன்று திருவக்கரை வக்கரகாளி கோயிலில் குண்டலினி முனிவர் சமாதிக்கிட்ட வந்துச்சு, இன்னொன்று வள்ளிமலையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சு ஒரு காலகட்டம் வரைக்கும். இந்த சபரிமலை ஐயப்பன் பூஜை பண்ணுவோம், சக்தி கல்யாண மண்டபம் மயிலாப்பூரில். அப்போது ஐயப்பன் கல்யாணம் நடக்கிற போது ஐயப்பன் மாதிரியே கையெல்லாம் வச்சுன்னு காலெல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு ரொம்ப உக்கிரமாகலாம் ஒரு காலத்தில் வந்துக்கிட்டு இருந்தது. வள்ளிமலையில் அங்கே போய் நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு கீழே இறங்கி பஸ்ஸில் காட்பாடி ரயில் பிடிக்கிறதுக்காக வந்துட்டோம். வித்தின் 5 மினிட்ஸ் பனிக்கட்டி மழை பெஞ்சு பஸ்ஸினுடைய அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் தண்ணியில் முழுகிச்சு. நிஜமாகவே நாங்கள் எல்லாம் பார்த்த அனுபவம் அது. என் கூட அந்த காலத்தில் வந்தவங்க தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நிஜமான அனுபவம் வந்தது. அப்போ அவ்வளோ வருஷம் மழை வரல, 40-44 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது. ஒரு அழுக்கு தண்ணியை சிவ மேலே கொட்டிட்டு வந்த உடனே வந்துச்சா இல்லையா? இப்படி பல இடங்களில் பல அதிசயங்கள் நடந்திருக்கு. எந்த ஒரு இடத்துல பூஜை ஒழுங்காக இருக்கோ அங்கே தண்ணி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது இந்த மாதிரி இருக்குன்னா பூஜை ஒழுங்காக நடக்கலைன்னு அர்த்தம். நான் பர்வதமலை தான் போய்க்கிறேன். நான் அங்கே போனதெல்லாம் பர்வத காலம் தனியாக போய்க்கிறேன். நான் பர்வதமலை இப்போ நிறைய பேர் போகிறாங்க, அங்கே கொஞ்சம் வசதியெல்லாம் பண்ணிக்கிறதா கேள்விப்படுறேன். அந்த காலத்தில் நான் போய் மாதிமங்கலம்னு ஒரு ஊரில் இறங்கி அங்கேருந்து காட்டுக்குள்ளே போயிட்டேன். போயிட்டு கடப்பாறையை பிடிச்சின்னு ஏறணும். போயிட்டு அங்கே வந்து ஒரு கோயில், அதில் மல்லிகார்ஜுன சாமி அம்பாள் இருப்பாங்க. இன்னுமே இருக்காது, தண்ணியெல்லாம் ஒன்றும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ நான் ஏறி போயிட்டேன் தனியாக. போயிட்டு நானும் சிவனும் மாத்திரம் படுத்துன்னு இருந்தோம். அந்த கோயிலில் சிவன்கிட்டயே நான் படுத்துன்னு இருந்தேன். பசி என்ன பண்ணுறது, அந்த அழுக்கு தண்ணியில் அதை என் டவலில் கொஞ்சம் வடிகட்டி அதை குடித்தேன். அதுக்கு மேலே அங்கே இருந்தேன் நான் ஒரு 3 நாளும் மினிமம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் அந்த இது இல்லை, அஸ்பெஸ்டஸ் ஷீட் அடித்த ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு. அதில் யாரோ வெறும் மிளகாத்தூள் இல்லை, அது ஒரு பொட்டலம் கட்டி வச்சுருந்தான். என்ன பண்ணுறதுன்னா அங்கேருந்து ஒரு சட்டி எடுத்து அங்கேருந்து சுள்ளியெல்லாம் போட்டு ஏற்றி அந்த மிளகாத்தூளை கலந்து சுடுதண்ணியில் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். பயங்கர அட்வென்ச்சர்லாம் பண்ணுவேன் நான் அந்த காலத்தில். பர்வத மேலே ஒரு தடவை தான் போனேன், 2 தடவை போனேன், ஞாபகம் இல்லை. 1988 செப்டம்பர் 14 நான் போனேன் அந்த கோயிலுக்கு. இப்படி ஒரு காலத்தில் அலைஞ்சேன், நானும் பயங்கரமாக அலைஞ்சேன். அலையாத இடம் இல்லை, போகாத இது இல்லை, எல்லாம் துணிஞ்சு போயிடுவேன் எங்கே வேணாலையும். பர்சனல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லை. செருப்பு போட மாட்டேன், சர்ட்டு போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன். ஒரு பரதேசி பைராக்கி மாதிரி அலைஞ்ச காலங்கள்லாம் இருக்குது. நிறைய அதிசயங்களும் நடந்துருக்கு, நிறைய அதிசயம் நடந்துருக்கு. இங்கேருந்து ஒரு தடவை பத்ரிநாத் கோயில் போயின்னுக்கிறேன் பஸ்ஸில். அப்போ ஒரு பெங்காலி ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேரும் எனக்கு பக்கத்து சீட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ரொம்ப லாரிலாம் வச்சுன்னு சர்ட் இல்லாமல் பரதேசி ஆட்டு இருந்தேன்னா, அதனால் 5 ரூபா கொடுத்தாரு எனக்கு, உங்கள் செலவுக்கு வச்சுக்கோன்ட்டு. அவர் பேர் பிபி சட்டர்ஜி, 24 பர்கானாஸ், வெஸ்ட் பெங்கால். நான் இல்லை, நான் பணம்லாம் வாங்க மாட்டேன்னேன். சரி உண்டியில் போட்டுரு அப்படின்னு. அது ஒரு பேப்பரில் தனியாக சுற்றி நான் போய் அந்த கோயில் உண்டியில் போட்டேன். அதுக்கு நான் முடிச்சுட்டு வந்த உடனே மெட்ராஸ்க்கு அவர் என் அட்ரஸ் வச்சு வாங்கியிருந்தாரில் ஒரு லெட்ரு வருது. அதை நம்ம புக்கில் சம்ரக்ஷணா புக்கில் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் எழுதுறாரு அவர், சாமி என்ன அதிசயம், உங்களுக்கு நான் பஸ்ஸில் மீட் பண்ணி 5 ரூபா கொடுத்துட்டு நானும் என் பொண்டாட்டியும் வேலி ஆஃப் ரோசஸ் போகிறதுக்காக, அது இந்த பக்கம் ஏறணும், இந்த இதுலேருந்து இப்படி போனால் பார்த்தீங்கன்னா வேலி ஆஃப் ரோசஸ்
போனோம். அப்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு என் ஒய்ஃபு கங்கையில் விழுந்துட்டான். யார் கங்கையில் விழுந்து காப்பாற்றுவாங்க அவளை? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் வந்து தண்ணியில் குதிச்சிங்க, அவளை காப்பாற்றினீங்க அப்படின்னு எழுதினார். நான் போகவும் இல்லை, நான் குதிக்கவும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு பழைய கனெக்ஷன் இருக்கும். இல்லைனா அந்த பஸ்ஸில் நாம் ஏன் போனோம், அவன் இந்த ஆள் நமக்கே 5 ரூபா கொடுக்கணும், அதை எடுத்துன்னு போய் நம்ம ஏன் கோயில் வண்டியில் அவன் நினச்சி போடணும், இப்படிலாம் நடக்கும். ஆட்டு வித்தால் 60 ரூபா ஆடுறதாருன்ற மாதிரி நம்ம ஒரு கருவி கடவுள்கிட்ட. காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசே நாரணனுங்கிற மாதிரி. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு தடவை நான் எங்கேயோ போயின்ட்டுருக்கேன். பத்ரிநாத்லேருந்து ஒரு 4 மைல் போனால் ஒரு குகை இருக்குது, மனுவான்னு பேர். அங்கே தான் வேதவியாசர் டிக்டேஷன் கொடுத்து பிள்ளையார் வந்து இது எழுதின இடம், மகாபாரதம் எழுதின இடம். அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் அப்படி போனாக்கா கைலாசம் வந்துடும். ஒரு பெரிய கல் இருக்கும், பீமன் அந்த கல்லை தூக்கி போட்டு அதில் தான் அவங்க போனாங்க. முதல்ல திரௌபதி விழுந்தான், அதுக்கப்புறம் நகுல சகாதேவன், அப்புறம் பீமன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விழுந்துன்னு போனாங்க. லாஸ்ட்டில் தர்மபுத்திரம் மாத்திரம் போனான். அவங்களும் ஒரு நாய் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க ஒன்றை விடுறேன், நாயை விட முடியாதுன்ட்டு. எல்லோரும் செத்து விட்டாங்க. என் சொந்த பொண்டாட்டி பிரதர்ஸ் எல்லாம் இந்த நாய் தான் கடைசி வரைக்கும் கூட வந்துச்சு. விட்டா விடுங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன். அப்போ இந்த நாய் நான் தான் தர்மராஜன், யம தர்மராஜன், உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு வரும். அந்த இடம் அது மனுவான்றது. ஸோ அந்த இடத்துக்கு நான் போனேன். என் கூட பஸ்ஸில் ஒரு ஆள் வந்தான். அந்த ஆள் வந்து காஷ்மீர் பட்டு, அவன் பேர் காஷ்மீரி பிராமின். ஆனால் அங்கே இருக்கிற ஐடிபிபின்னுவாங்க, இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதெல்லாம் அவன் சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும். பஸ்ஸில் அவன் சொன்னான், சாமிஜி என் கூட வர்றீங்களா இன்றைக்கி, குகையில் தங்கலான்னா. சரின்ட்டு அவனுக்கு ஜீப்பு வந்துச்சு பத்ரிநாத் பஸ் ஸ்டாண்டுக்கு. அதில் ஏறி கூட்டின்னு போனால் கல்லில் பண்ண ஒரு குகை. அதில் கல்லுலேயே அவனுக்கு ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு பெட்டு மாதிரி இருக்கும். அவங்க அங்கே இருக்கிற ஹில் ட்ரைப்பில் லேடி ஏதோ சப்பாத்தியெல்லாம் சமைச்சி போடுவா. எனக்கும் கொடுத்தான். சாப்பிட்டு 2 பேரும் அவன் ஒரு பெட்டில் நான் ஒரு பெட்டில் படுத்துருக்கிறேன். அப்போ அவன் சொல்கிறான், என் பேர் பட்டு, நான் காஷ்மீரி பிராமின், நான் வந்து ஒரு 35 வருஷமாக சரஸ்வதி மந்திரத்தை உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அனுபவம் வரவே இல்லையே அப்படின்றான். பக்கத்தில் படுத்துருந்தான். திடீர்னு எழுந்திரிச்சு வச்சுட்டு, நீ ஒரு பைத்தியக்காரன், உலகத்திலே சரஸ்வதி கண்ணுக்கு தெரிகிற ஒரே இடம் இதுதான். ஏன்னா வேதவியாசர் டிக்டேட் பண்ணுற போது சதம் போச்சான், உஷ்ன்ட்டார், அது பூமிக்கு அடியில் பிடிச்சி. அதனால் அந்த ஒரு இடத்த தவிர வேறு எங்கேயுமே சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியாது. திருவேணி சங்கமம் வரைக்கும் வருதாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அதனால் அந்த இடத்துல அவள் உன்னை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கா, நீ அந்த மந்திரத்தோட பவர் தானே உன்னை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு அப்படின்லாம் அவனுக்கு விளக்கமாக சொன்னேன் நான். இப்படி அவங்களுக்கு ஒரு அனுபவம் வரும், அதில் நமக்கு ஒரு அனுபவம் வரும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக தேடுறோமோ அப்போ எது கரெக்டு இல்லைங்கிற அனுபவம் நமக்கும் கடவுள் கொடுத்துக்கின்னு இருப்பார். அவனால் நமக்கு ஒரு அனுபவம், நம்மளால் அவனுக்கு ஒரு அனுபவம். இப்படி பல இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும், பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீ நிஜமாகவே கடவுளை தேடுறது உண்மைன்னா எல்லாத்தையும் விட்டுரு. இப்படி நான் அரைஞ்சேன் பார்த்தியா, போய் எங்கேயோ படுத்துக்குன்னு உட்காந்து இருப்பேன், வள்ளிமலையில் படுத்துன்னு இருப்பேன். அப்போ கடவுள் ஒரு பஞ்சநதத்தை அனுப்புவார், அவன் ஒரு கீரை கஞ்சியாவது வச்சு குடிப்பான், என்ன பக்கெட்டில் தண்ணி சேர்ந்து குளிப்பாட்டிடுவான். நடந்ததா இல்லையா? அதே மாதிரி யார் பட்டு, அவன் யார் எனக்கு என்ன தெரியும், அவன் ஏன் என்ன கொண்டு போய் அவங்க வகையில் சோறு போடணும், அவன் சட்டர்ஜி யார், அவன் பொண்டாட்டி ஏன் வந்து கங்கையில் விழுந்து சாக வேண்டியது நம்ம காப்பாற்ற முடியுது. இப்படி நிறைய அதிசயங்கள் நடக்கும். நான் போகாத இடமே இல்லை. இமாச்சல் பிரதேஷில் குருநானக் தவம் பண்ண இடம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து சல்ஃபர் வாட்டர்னு அவங்க சுத்தண்ணியில் குளிக்கிறது, அந்த மாதிரி இடம் இருக்குது. எப்படி தப்த குண்டம்னு சொல்லி பத்ரிநாத் கோயில்கிட்ட இருக்கோ அந்த மாதிரி. சரி, இங்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்போ அந்த தப்த குண்டம் பத்ரிநாத்தில் இருக்கு இல்லையா, அங்கே வருஷத்தில் ஒரு 6 மாதம் கோயில் மூடிடுவாங்க. எல்லாம் ஐஸ் கொட்டி கிடக்கும், ரோடு கிட்டெல்லாம் பிளாக் ஆகிடும். மேலே இருக்கிற சாமியை கொண்டாந்து கீழே இதில் வச்சுருவாங்க, ஜோதிர் மடத்தில் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி மிலிட்ரி ஆஃபீஸரும் சில பரதேசி சாமியாருங்க இருப்பாங்க இல்லையா, அந்த அங்கேயே இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அரிசி உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஒரு துணியில் பிடிச்சி அந்த சுத்தண்ணி இதில் வச்சுன்னு இருப்பாங்க. அது கொஞ்சம் இதான உடனே அதை சாப்பிட்டு உட்காந்துன்னு இருப்பாங்க. இப்படி தான் இருக்கிறது. அந்த தப்த குண்டத்தில் ஆதிசங்கரர் போகிறாரு. அப்போ அவருக்கு 2 சிலை கிடைக்கிது. அதில் ஒரு சிலை தான் இன்றைக்கி பத்ரிநாராயணன் கோயிலில் இருக்கக்கூடிய சாலக்கிராமம். ஒரு பிள்ளையார் இப்படி சப்பளங்காலில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அது. ஆனால் இவங்க சந்தனம்லாம் வச்சு அழகு பண்ணி கிரீடம் பண்ணி ஒரு பெருமாள் உட்காந்துக்கிற மாதிரி மாற்றுவாங்க. அது உண்மையில் கேது அங்கே இருக்கிறது.
அதே மாதிரி இன்னொரு கல் கிடச்சிது அவருக்கு. அந்த கல் தான் இங்கே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் காமாட்சி அம்மனை பார்த்துட்டு நீ இப்போ இந்த பக்கம் வரணும், காமாட்சி அம்மன் அதுக்கு நேரில் ஸ்ரீசக்கரை இருக்கிற அந்த யாக கொண்டோம், இப்படி வந்தியானாக்கா செவுத்தில் அருப்பலட்சுமின்னு இருக்கும். காமாட்சி அம்மன் கோயிலில் கூட குங்குமத்தை அந்த அருப்பலட்சுமி மேலே தடவி நீ எடுத்துன்னு வரணும்னு சாஸ்திரம் இருக்குதாங்க. ஏன்னா அந்த அருப்பலட்சுமி தான் ஆதிசங்கரருக்கு கிடைச்சது. அதுதான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் முதல்ல பிரசித்தியாச்சு. பிற்காலத்தில் தெளிவான ஒரு உருவம் வேணுங்கிறதுக்காக அதை தூக்கி சைடில் வச்சுட்டு இவங்க வேறு ஒரு விக்கிரகம் பண்ணி வச்சாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில். அது ரெண்டுமே அங்கே கிடச்சிது, பத்ரிநாயகன் கோயிலில் கிடச்சிது. இப்படி உலகம் பூராவும் இப்போ நமக்கு ஏன் அந்த மாதிரி வருதா? நான் ஆதிசங்கராக இருந்த ஒரு காலத்தில் என்னை பற்றி ஓலையில் வரும், அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய் இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கர நீயே என அறி. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறை தன்னிலிட்ட பெயர் என உணர்க. பேருன்றது நாராயணன் ஒரு ஆத்மா உலகத்தில் அனுப்புகிற போது என்ன வச்சானோ எத்தனை பிரிவு எடுத்தாலே அதுக்கு சம்மந்தமான பேர் தான் வந்துக்கிட்டே இருக்குமா. அப்போது சிவசங்கர் பாபா ஆதிசங்கராக இருந்த காலத்தில் பத்ரிநாராயணன் கோயிலில் பரிசை பண்ணார். அதுக்கப்புறம் கேரளாவில் கண்ணனூர் பக்கத்துலேருந்து நம்பூதிரிகளெல்லாம் கொண்டு போய் பசுபதிநாத், முக்திநாத், அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாத்துலேயும் அவங்களெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் தான் பூஜைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ராவல்னு அந்த ஊர் லோக்கல் ஐயருங்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் மெயின் பூஜை இன்றைக்கி வரைக்கும் இவங்க தான் கேரளாவிலேருந்து போனவங்க தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆதிசங்கர் பண்ண வழி அது. அதே மாதிரி இங்கே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இல்லையா, அங்கேயும் வெளி ஊரில் இருந்து கூட்டின்னு வந்தார். காமக்கோட்டி வம்சம்னு பேர் அவங்களுக்கு. அவங்க தான் அந்த கோயிலில் மெயின் பிரிஸ்டாக இருப்பாங்க இந்த கோயிலில். இப்படி எல்லாம் ஆதிசங்கருடைய ஏற்பாட்டில் நடந்தது தான். எவ்வளோ கோயில்கள் 4 மடங்களை உற்பத்தி பண்ணது தான் அவர் தான். இந்த மாதிரி இப்போ வடநாட்டு கோயில்களுக்கெல்லாம் கேரளாவிலேருந்து பிரிஸ்டுங்களை கொண்டு போய் இப்படி தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி பद्धதிகள் எல்லாம் உருவாக்குனது அவர் தான். 6 மதங்களாக பிரித்து கடவுளை இப்படியெல்லாம் கும்பிடணும்னு சொல்லிட்டு பிள்ளையாரை கும்பிட்றது, முருகர் கும்பிட்றது, அம்பாள் கும்பிட்றது, சிவனை கும்பிட்றது, விஷ்ணு கும்பிட்றது, சூரியனை கும்பிட்றது. இப்போ 6 விதமான வழிபாட்டுகளுக்கு இப்படி கும்பிடுங்க, இந்தந்த நெய்வேத்தியம் இந்த பூஜை பண்ண இதான் மந்திரம்னு சொன்னதெல்லாம் அவர் தான். அதனால் அவர் சாதாரணமாக நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. நான் ஒரு தடவை காஞ்சியில் மகாபெரியவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன், தடவை போனேன். அப்போ காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு, இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. அவர் ஏன் போய் சொல்லணும்? அப்போ ஒரு ஆதிசங்கர் இல்லைன்னாக்கா எந்த மடமே வந்திருக்காது. ஆதிசங்கர் இல்லைன்னா இவ்வளோ கோயில்கள் இதெல்லாம் வந்தே இருக்காது. அதனால் ரொம்ப அற்புதம். அதனால் சிவசங்கர் பாபா எவ்வளோ பாடுபட்டு தான் இன்றைக்கி உட்காந்து இந்த கோயிலில் பேசின்னு இருக்கார். அண்டு கூடி சீக்கிரம் இன்னும் சில பெரிய மாற்றங்களெல்லாம் வருகிற போது உங்களுக்கு புரியும், இன்னும் பெருசாக நம்ம சாதிக்க வந்திருக்கோன்ற மாதிரி. सिंदूर चर्चित धवळे अंग चंदन उटी खुलविरंग बघता मानस होते दंग जीव जडला चरणी तुझिया आदिवंदो तुझ मोरया. गजानना श्री गणराया आदिवंदो तुझ मोरया. गजानना श्री गणराया आदिवंदो तुझ मोरया. मंगलमूर्ती श्री गणराया आदिवंदो तुझ मोरया. गौरी तनया भालचंद्रा देवा कृपेचा तू समुद्रा वरद विनायक करुणागारा अवधि विघ्ने नेसी विलया आदिवंदो तुझ मोरया. गजानना श्री गणराया आदिवंदो तुझ मोरया. गजानना श्री गणराया आदिवंदो तुझ मोरया. मंगलमूर्ती श्री गणराया आदिवंदो तुझ मोरया. गजानना श्री गणराया
आदिबन्धु तुझ मोरया गजानना श्रीगणराया आदिबन्धु तुझ मोरया நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கோடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு கோடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி ஒரு மாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் सा सगरी रि म पा प नि पा मा प स नि प नि सा सगरी सगरी मा गरी सा नि प मा गरी सा नि प मा प नि सा गरी सा प नि सा गरी मा गरी सा नि प मा गरी सा नि प मा பனி சகரிசா முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேலை சற்று பற்ற கருதாதோ முட்டு பட்டு கதிதோறும் சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேலை சற்று பற்ற கருதாதோ சானிரி நீ பனி மா பமகரே சனி ப நிகரி பமகரி மபா மகரி மா பனி மா பசானி சகரி மகரி நிரி நி பமகரி மா பனி சா வட்ட புட்பத்தல மீதே வைக்கத்தக்க திருப்பாதா கட்ட தற்ற தருள்வோனே கட்சி சொக்க பெருமாளே ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறை
உண்மையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ